வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகளில் 12வது தொகுதியாக இருக்கிற ஆரணி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆரணி மக்களவை தொகுதியில் ஆரணி, போலூர், செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி, மயிலம்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆரணி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் 7,31,824 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,58,507 பேரும், திருநங்கைகள் வாக்காளர்கள் 109 பேரும் இருக்காங்க. ஆரணி தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 14,90,440. அடுத்ததா ஆரணி தொகுதியோட வேட்பாளர்களை பார்க்கலாம். இந்த தொகுதியில மொத்தமா 29 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதுல 10 பேர் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள 19 வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க. இதுல பிரதானமாக இருக்கிற 4 கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். NDA கூட்டணி வேட்பாளரா பாமகவை சார்ந்த திரு கணேஷ்குமார் அவர்கள் மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுறாங்க. AADMK கூட்டணி வேட்பாளரா அதிமுகவை சார்ந்த கஜேந்திரன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளரா திமுகவை சார்ந்த தரணிவேந்தன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. கடைசியா நாம் தமிழர் கட்சி சார்பா பாக்யலட்சுமி அவர்கள் மைக் சின்னத்துல போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம். முதலாவதா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற கணேஷ்குமார் அவர்கள். இவர் சென்னையில் இருக்கிற பெசன்ட் நகர் அப்படிங்கிற இடத்துல வசித்து வர்றாரு. இவர் ஒரு கல்வி நிறுவனத்தோட ஆலோசகர் மற்றும் அறக்காவலரும் கூட. இவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா வணிகத்திலேருந்தும் MLA ஓய்வூதியத்திலேருந்தும் கூட வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா ME மற்றும் PhD முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு முன்னாள் MLAவும் கூட. அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற GV கஜேந்திரன் அவர்கள். இவர் திருவண்ணாமலையில் இருக்கிற ஆரணியில் வசித்து வர்றாரு. இவர் அரிசி ஆலை தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா BA முடிச்சிருக்காரு. அடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற தரணிவேந்தன் அவர்கள். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அப்படின்றதுல வசித்து வர்றாரு. இவர் விவசாயம் பண்ணுறாரு. அதில் என்ன இவருக்கு வருமானமும் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற பாக்யலட்சுமி அவர்கள். இவங்க திருப்பட்டூரில் இருக்க அண்ணா நகரில் வசித்து வராங்க. இவங்க ஒரு மருத்துவர். இவங்களோட மாத ஊதியம் தான் இவங்களோட வருமானமாக இருக்குது. இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா MBBS முடிச்சிருக்காங்க. இந்த 4 கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற M துரை அவர்கள். தக்கம் கட்சி சார்பாக போட்டியிடுற A சக்திவேல் அவர்கள். விரோகே வீர் இந்திய கட்சி சார்பாக போட்டியிடுற கேப்டன் சேட்டு அவர்கள். இந்திய ஐக்கிய குடியரசு கட்சி சார்பாக போட்டியிடுற M துர்கன் அவர்கள். வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பாக போட்டியிடுற நாகராஜன் அவர்கள். அண்ணா MJ திராவிட மக்கள் கழகம் சார்பாக போட்டியிடுற மணவாளன் அவர்கள். கட்சி சார்பாக இல்லாமல் 19 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவங்களோட பெயர்கள் இதோ. இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் ஆரணி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கின்றதை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 54% வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. 34% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும் 4% வாக்குகளோட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2014 தேர்தலில் 46% வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 23.8% வாக்குகள் பெற்று திமுக 2வது இடத்தையும், 23.3% வாக்குகள் பெற்று பாமக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2009 தேர்தலில் 47% வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் முதல் இடத்துலையும், 34% வாக்குகள் பெற்று அதிமுக 2வது இடத்துலையும், 12% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் ஆரணி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஆரணி தொகுதியை சேர்ந்தவா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு உங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணிங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க. அப்புறம் மறக்காமல் ஆரணி தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.